அன்பார்ந்த தோழர்களே, இந்த ஆண்டுக்கான விருது பெறும் சான்றோர் குறித்த தகுதி உரையை உங்களிடையே நான் படிக்கிறேன். அதனைத் தொடர்ந்து சான்றோருக்கு நாம் இந்த பட்டயத்தை சான்று பட்டயத்தை வழங்கி நிகழ்ச்சியில் வந்திருக்கிற சான்றோர் நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் என்றால் அப்படியே அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஊடகவியலாளர்கள் சுவர் போல் நின்று கொண்டிருப்பதனால்தான் பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு பெரும் இடையூறாக இருக்கிறது. கேமராக்களை வைத்துவிட்டு முடிந்தால் நீங்களும் அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடைபாதையில் நின்று கொண்டிருக்கிற தம்பிகள் எல்லாம் உட்காருங்க தயவுசெய்து. எப்படி இன்னும் ஒரு மணி 1.5 மணி நேரமாவது நிகழ்ச்சி நடக்கும். எவ்வளவு நேரம் நிற்பீங்க? எனக்கு பெரிய கவலை என்னன்னா, யாருக்கிட்ட கொரோனா இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் ரொம்ப கவலை இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. யாரும் மாஸ்க் போடல. 50% பேர் கூட முகக்கவசம் அணியல. இந்த நிகழ்ச்சிக்கு போனதுனால தான் எனக்கு கொரோனா தொற்றிச்சு அப்படின்னு நாளைக்கு நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளும் நிலை ஏற்படக்கூடாது. ரொம்ப கொடிய நோய், மிகவும் ஆபத்தான நோய். அலட்சியமாக இருக்க வேண்டாம். அருகருகே அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு கூர்ந்து நிகழ்ச்சி முடிகிற வரையில் முகக்கவசம் அணிந்திருங்கள். உரசி கொண்டு நிற்கிற தோழர்கள் தயவு கூர்ந்து அமருங்கள். பிளீஸ் உட்காருங்க. மேடையில் நீங்க பார்க்கறது தான் எல்இடி ஸ்கிரீன் வச்சிருக்கோம். எவ்வளவு தூரத்தில் நீங்க கீழே உட்கார்ந்திருந்தாலும் கூட எல்இடி ஸ்கிரீன்ல தெரியும் எல்லாமே. தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் ஒரு அரங்கத்தில் சந்திக்கிற நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறுவதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. 6 பேருக்கு ஆண்டுதோறும் நாம் விருது வழங்குகிறோம். 6 சான்றோரும் மேடையில் இருக்கிறார்கள். முதலில் செம்மொழி ஞாயிறு விருதினை பெறும் சான்றோர் முனைவர் ரே பாலகிருஷ்ணன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கிராமத்தில் திரு ரங்கராஜ், திருமதி தனலட்சுமி ஆகியோருக்கு 28/11/1958 அன்று பிறந்தார் திரு ரே பாலகிருஷ்ணன் அவர்கள். இவர் தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பயின்றார். அவ்விரு பட்ட வகுப்புகளிலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்றார். 1980 1984 வரை ஊடகவியலாளராக பணியாற்றிய இவர் 1984 தனது முதல் முயற்சியிலேயே இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் IAS இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் வெற்றி பெற்றார். இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதலாக தமிழில் எழுதி வெற்றி பெற்ற முதல் தமிழ் இலக்கிய மாணவர் இவர். IAS படித்தா இங்கிலீஷில் தான் படிக்கணும், IAS படித்தா இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு தாழ்வு எண்ணம் நமக்கு அனைவருக்குமே உண்டு. ஆனால் தமிழிலேயே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இன்றைக்கு அதில் அளப்பரிய சாதனைகளை படைத்த சாதனையாளர், ஏராளமான விருதுகளை பெற்றவர். அவர் இன்றைக்கு நம்முடைய விருதையும் பெறுவதற்காக வருகை தந்திருக்கிறார். அது நமக்கு பெருமை சேர்க்கிறது. இடப்பெயராய்வு இவரது முனைப்பு களம். இடம்பெயர்ந்து மக்கள் வாழணும் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், அது சம்பந்தமான ஆராய்ச்சி செய்வதுதான் இவருடைய முனைப்பு களம். சிந்துவெளி பண்பாடு செழித்த கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை கண்டறிந்து 2010 ஆண்டு கோவையில் நடந்த உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் முதலாக அறிவித்தவர். சிந்துவெளி பண்பாட்டின் மேல் மேற்கு கீழ் கிழக்கு என்ற நகரமைப்பின் இருமைத்தன்மையை மொழியியல் மற்றும் பல்துறை சான்றுகளின் மூலம் ஆராய்ந்து அதன் திராவிட மொழியியல் மற்றும் பண்பாட்டு தொடர்பை நிறுவி 2012 இவர் எழுதிய ஆங்கில கட்டுரை சிந்துவெளி ஆய்வுலகின் கவனத்தை கவர்ந்தது.
இவர் 2016 எழுதிய சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூல்தான் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி இன்று வரை வெளியாகியுள்ள நூல்களிலேயே தனிச்சிறப்பு வாய்ந்தது என்று சிந்துவெளி ஆய்வறிஞர் ஐராவதம் மகாதேவன் பாராட்டியுள்ளார். 2019 வெளியான இவரது ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை என்ற ஆங்கில நூல் இந்தியவியலுக்கும் தமிழ் தொன்மங்களின் சிந்துவெளி பண்பாட்டு தொடர்பிற்கும் புதிய தரவுகளை கொண்டு வந்துள்ளது. இந்த நூல் இவரின் 31 ஆண்டு கால உழைப்பின் பயனாகும். உலக அளவில் இந்த நூல் கவனம் பெற்று வருகிறது. இவரது சிந்துவெளி பற்றிய ஆய்வுகளுக்காக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் 2017 ஆண்டு மதிப்புறு முனைவர் கௌரவ டாக்டர் மதிப்புறு முனைவர் பட்டத்தை வழங்கியது. சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்று தொடர்ந்து வலியுறுத்தும் இவரது நிலைப்பாட்டை நிறுவும் புதிய அறிவியல் சார்ந்த தரவுகள் மேலும் மேலும் வந்த வண்ணம் உள்ளன. இவர் அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம், நாட்டுக்குரல், திருக்குறள் என்பதை போல நாட்டுக்குரல், பன்மாய கல்வன், இரண்டாம் சுற்று, குன்றென நிமிர்ந்து நெல் ஆகிய பல நூல்களையும் படைத்துள்ளார். இந்திய ஆட்சி பணியில் ஒடிசா மாநிலத்தில் பல்வேறு முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர். இந்திய தேர்தல் ஆணையத்தில் துணை தேர்தல் ஆணையாளராக 2 முறை பணியாற்றியவர். பேரிடர் மேலாண்மை, தேர்தல் மேலாண்மை, நிதித்துறை ஆகிய தளங்களில் சிறப்பு முத்திரை பதித்தவர். 2018 ஆண்டு பணி ஓய்வு பெற்ற இவர் தற்போது ஒடிசா மாநில முதல்வர் அலுவலகத்தில் தலைமை ஆலோசகராக பணியாற்றுகிறார். ஓய்வு பெற்ற பிறகு இவரை விடுவதற்கு அந்த முதல்வருக்கு விருப்பமில்லை. 2018 ஆண்டு பணி ஓய்வு பெற்ற இவர் தற்போது ஒடிசா மாநில முதல்வர் அலுவலகத்தில் தலைமை ஆலோசகராக பணியாற்றுகிறார். சென்னை ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நிறுவனத்தில் இயங்கும் சிந்துவெளி ஆய்வு மையத்தின் மதிப்புறு ஆலோசகராகவும் பொறுப்பு வகிக்கிறார். தனது ஆய்வுகளின் வழி உரிய ஆதாரங்களுடன் செம்மொழியாம் செந்தமிழின் சீரிய சிறப்புகளையும் முதுபெரும் மூத்த தமிழ்குடியின் உன்னத வாழ்வியல் நாகரிக மரபுகளையும் உலகின் பார்வைக்கு முன்வைத்த தொல்லியல் ஆய்வாளர் திரு ரே பாலகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2020 ஆண்டுக்கான செம்மொழி ஞாயிறு விருதினை வழங்கி சிறப்பித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து 2020 ஆண்டுக்கான காகிதம் இல்லத் பிறை விருது மறைவுக்கு பின்னர் வழங்கும் மறைவின்படி மறைந்த திருமிகு TM உமர் பாருக் அவர்களுக்கு இந்த விருதை நாம் வழங்குகிறோம். அவரை பற்றிய தகுதியுரை. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருப்பனந்தாள் கிராமத்தில் திரு முத்து, திருமதி சந்திரகண்ணு ஆகியோருக்கு 1944 ஆண்டு பிறந்தார் திரு TM மணி அவர்கள். நாளும் மாதமும் தெரியவில்லை. அவரது மாமா சிங்காரவேலு அவர்களின் மூலம் அரசியலில் ஈடுபடும் உந்துதலை பெற்ற அவர் 1960 ஆண்டு அம்பேத்கர் மன்றம் என்னும் அமைப்பை உருவாக்கி சமூக பணியாற்ற தொடங்கினார் 16 வயதில். 1964 ஆண்டில் அம்பேத்கர் மன்றத்தை அம்பேத்கர் கல்வி வளர்ச்சி மன்றமாக மாற்றி தலித் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். அப்பகுதிகளில் இரவு பாடசாலைகளை தொடங்கினார். அத்துடன் இளைஞர்களை திரட்டி அமைப்பாக்குதல், நிலவுடைமை ஆதிக்கம் மற்றும் சாதிவெறி ஒடுக்குமுறைகளையும் சாதியின் பெயரால் சுமத்தப்பட்ட இழிவுகளையும் எதிர்த்து போராடுதல் என தீவிரமாக செயல்பட்டார். 1969 ஆண்டு நாடு முழுவதும் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு சிறை சென்றார். 1975 ஆண்டு பெரியவர் இளைய பெருமாள் அவர்களுடன் இணைந்து இந்திய மனித உரிமை கட்சியை உருவாக்கியதுடன் அதன் மாநில செயல் தலைவராகவும் பொறுப்பேற்று அரசியல் பணிகள் ஆற்றினார். வேட்டமங்கலம் கிராமத்தில் தலித் மக்களை தொடர்ச்சியாக அடக்கி ஒடுக்கி வரும் சாதி வெறியர்கள் 1983 காலமான தலித் ஒருவரின் உடலை பொதுப்பாலத்தின் வழியாக எடுத்துச் செல்ல விடாமல் தடுத்தனர். அதை எதிர்த்து 2 ஆண்டுகள் போராடி அந்த பாலத்தின் வழியே தலித் சடலத்தை எடுத்துச் செல்லும் உரிமையை வென்றெடுத்தார். அதேபோல குடிதாங்கி கிராமத்தில் தலித் உடலை பொதுப்பாலத்தின் வழியே எடுத்துச் செல்ல சாதி வெறியர்கள் தடுத்த போது அதற்கு எதிராகவும் மக்களை திரட்டி போராடினார். அப்போதும் அவர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். 1986 ஜூன் 29 அன்று வரலாற்று சிறப்புமிக்க பந்தநல்லூர் மாநாட்டை நடத்தினார். நீண்ட காலமாக இயங்கி வந்த அம்பேத்கர் மாணவர் இளைஞர் பேரவையை 1997 நீலப்புலிகள் இயக்கமாக மாற்றி மேலும் தீவிரமாக செயல்பட்டார்.
2003 மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக கும்பகோணம் மற்றும் பாபநாசம் பகுதிகளில் சிறுபான்மை மற்றும் தலித் தலைவர்களை ஒருங்கிணைத்து கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தினார். 2007ஆம் ஆண்டு சாதிய ஒடுக்குமுறைகளில் இருந்தும் இழிவுகளில் இருந்தும் முழுமையாக விடுதலை பெற இந்து மதத்தை விட்டு வெளியேறி இஸ்லாத்தை தழுவினார். அதனையொட்டி TM மணி என்னும் தனது பெயரை TM உமர் பாரூக் என மாற்றிக்கொண்டார். அத்துடன் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு இஸ்லாமே தீர்வு என தனது இறுதி மூச்சு வரை பரப்புரை செய்தார். தலித் சிறுபான்மை மக்களின் தலைவராக விளங்கிய அவர் ஏராளமான நூல்களையும் எழுதியுள்ளார். சாதி ஒழிந்தது, செந்தமிழ்நாட்டு சேரிகள், தீண்டாமைக்கு தீர்வு, கடவுளை மாற்றுவோம், தலித் மக்களும் சமூக விடுதலையும், சைவ மடமும் சாட்டை அடியும், வெட்டியான்களின் வதைபடும் வாழ்வு உள்ளிட்ட நூல்கள் குறிப்பிடத்தக்கவை. ஒடுக்கப்பட்ட மக்களின் மீட்சிக்காகவும் தலித் மற்றும் முஸ்லிம் ஒற்றுமைக்காகவும் கன்னியத்தமிழர் காகிதமில்லத்தவர்களின் வழியில் போராடிய திரு TM உமர் பாரூக் அவர்களை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2020ஆம் ஆண்டுக்கான காகிதமில்லத் துறை விருதினை வழங்கி சிறப்பித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து அம்பேத்கர் ஆதவன் விருது மறைந்த தலைவர் பாவலர் வை. பாலசுந்தரம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறோம். அவர் குறித்த தகுதியுரை. சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் திரு வைத்திலிங்கம், திருமதி அமராவதி ஆகியோருக்கு 3/4/1941 பிறந்தார் பாவலர் வை. பாலசுந்தரம் அவர்கள். தொழில்நுட்ப கல்வியை முடித்த அவர் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் பணியாற்றினார். பள்ளி பருவத்திலேயே அரசியலில் ஆர்வம் கொண்ட அவர் அண்ணா, கலைஞர் ஆகியோரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். 1969 சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு மாமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அவர் இளம் வயதிலேயே மாநகர மேயராக பொறுப்பேற்றார். அவர் மேயராக பணியாற்றிய காலத்தில் தமிழக காவல்துறையில் சீருடையை மாற்றுவதற்கான முன்முயற்சிகளை மேற்கொண்டார். 1971 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அச்சிறுபாக்கம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது 1975 சென்னையில் தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டை நடத்தினார். அம்மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அம்மாநாட்டில் கண்ட எழுச்சியை தொடர்ந்து 1977 தாழ்த்தப்பட்டோரின் நலன்களை மேம்படுத்துவதற்காக அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தை உருவாக்கினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் உருவம் பொறித்த நீலக்கொடியை அறிமுகப்படுத்தி தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பறக்கச் செய்தார். திரு MGR அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த அறிவிப்பு செய்தார். ஆனால் தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு அதில் இடஒதுக்கீடு அறிவிக்கப்படவில்லை. எனவே இதனை எதிர்த்து உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் பாவலர் வைப்பா. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு பின்னாளில் தள்ளுபடி செய்யப்பட்டது. பின்னர் உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார். அவ்வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்பாலிகா சட்டங்களை கொண்டு வந்தார். அதன் பின்னர் காங்கிரஸ் தலைவர்களின் வேண்டுகோளை ஏற்று உச்சநீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கை அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார். தலித் மற்றும் பழங்குடியினருக்கு உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு கேட்டு அவர் நடத்திய சட்ட போராட்டம் பாராட்டுக்குரியதாகும். அவருடைய சமூக பணிகளை பாராட்டி அமெரிக்காவில் உள்ள அரிசோனா பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. அத்துடன் மேனாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் தமிழக அரசின் சார்பில் அம்பேத்கர் விருதினை வழங்கி பாவலர் வைப்பா அவர்களை சிறப்பித்தார். தலித் மக்களின் நலன்களுக்கென தனி இயக்கம் கண்டு அவர்களை அமைப்பாக்கி அரசியல் படுத்தியும் அவர்களின் உரிமைகளுக்காக 40 ஆண்டுகளுக்கு மேலாக உரத்து குரல் எழுப்பியும் பண்டிதர் அயோத்திதாசரின் கனவை நனவாக்கும் வகையில் தொண்டாற்றிய டாக்டர் பாவலர் வைப்பா அவர்களை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2020ஆம் ஆண்டுக்கான அயோத்திதாசர் ஆதவன் விருதினை வழங்கி சிறப்பித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து பெரியார் ஒளி விருது. இந்த ஆண்டுக்கு இந்த விருதினை பெறுபவர் பேராசிரியர் அருணன். மதுரை மாநகர் தெற்கு வாசல் பகுதியில் திரு போ. ராமலிங்கம், திருமதி பாக்கியம் ஆகியோருக்கு 1951 பிப்ரவரி 2 பிறந்தார் திரு கதிரேசன் என்கிற பேராசிரியர் அருணன் அவர்கள். இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். கல்லூரி மாணவ பருவத்திலேயே மார்க்சியத்தின் மீதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதும் ஈர்ப்பு கொண்டு இடதுசாரி கருத்தியலிலும் கட்சி களப்பணிகளிலும் ஈடுபட்டார். இவர் தொடக்கத்தில் முற்போக்கு இலக்கிய ஏடான செம்மலரில் எழுத தொடங்கினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான தீக்கதிரில் அரசியல், சித்தாந்தம் மற்றும் இலக்கியம் தொடர்பான கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருகிறார்.
செம்மலர் இதழின் எழுத்தாளர்கள் ஒன்று கூடி 1975 தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அமைத்த போது அதன் அமைப்பாளர்களில் ஒருவராக இருந்தார். இன்று வரை தொடர்ந்து அச்சங்கத்தின் மூத்த தோழராக பணியாற்றி வருகிறார். தற்போது மக்கள் ஒற்றுமை மேடை என்னும் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக செயல்பட்டு வருகிறார். மத நல்லிணக்கத்திற்காகவும் சிறுபான்மையோரின் உரிமைகளுக்காகவும் இதன் மூலம் ஓங்கி குரல் கொடுத்து வருகிறார். இவர் எழுதிய காலந்தோறும் பிராமணியம் நூலுக்கு எழுத்தாளர் பூசிப்பா அறக்கட்டளை பரிசு வழங்கி பாராட்டியுள்ளது. இவரின் இலக்கியம் ஆய்வு பணிகளுக்காக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் வெள்ளையின் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. பெரிய புராணத்தை அடிப்படையாக கொண்ட இவரின் நிழல்தரா மரம் நாவலுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பரிசு வழங்கி பாராட்டியுள்ளது. இவர் எழுதிய தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் 200 வரலாறு என்னும் புகழ்மிக்க நூல் அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்களால் வெளியிடப்பட்டது. இலக்கிய விமர்சனம், சமூக ஆய்வு, சரித்திர ஆய்வு, நாட்டுப்புறவியல் ஆய்வு, தத்துவம், மதம், வாழ்வியல் சிந்தனை, தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு, பயண நூல், நாவல், சுயசரிதம் என படைப்புலகின் அனைத்து கூறுகளையும் கையாண்டு 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவரது கொடைக்களங்களின் வாக்குமூலம் நந்தன், காத்தவராயன், மதுரை வீரன், முத்துப்பட்டன் ஆகியோர் பற்றிய கள ஆய்வுடன் கூடிய நாட்டுப்புற இலக்கிய ஆய்வாகும். தமிழரின் தத்துவ மரபு என்னும் நூல் சங்ககாலம் தொட்டு இன்று வரையிலான தமிழரின் தத்துவ வாழ்வை விரிவாக பேசுவதாகும். 5 பாகங்களை கொண்ட கடவுளின் கதை என்னும் நூல் உலக அளவில் அதனை ஆய்வு செய்வதாகும். இவரது கடம்பவனம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டத்தை மையமாக கொண்ட வரலாற்று நாவலாகும். தற்போது காட்சி ஊடக உரையாடல்களில் டிவி டிபேட்ஸ் காட்சி ஊடக உரையாடல்களில் பங்கேற்று அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் ஆகியோரின் சிந்தனைகளை பரப்புரை செய்து வருகிறார். குறிப்பாக மனுவாத மதவெறியை பரப்பும் சனாதன கும்பலுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி வருகிறார். இவ்வாறு இவரது கருத்தியல் படைப்புகள் இவரது கருத்தியல் படைப்புகள் மற்றும் கடப்பணிகள் யாவும் இடதுசாரி முற்போக்கு சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டவையாகும். பழமைவாத பிற்போக்கு கருத்துக்களை அம்பலப்படுத்தியும் புரட்சிகர ஜனநாயக கருத்துக்களை வெகுமக்களிடையே பரப்பியும் தந்தை பெரியாரின் கனவை நனவாக்கும் வகையில் கடந்த பல 10 ஆண்டுகளாக பாடாற்றி வரும் தோழர் பேராசிரியர் அருணன் அவர்களை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2020ஆம் ஆண்டுக்கான பெரியார் ஒளி விருதினை வழங்கி சிறப்பித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து காமராசர் கதிர். இந்த ஆண்டுக்கான விருதினை பெறுபவர் மதிப்பிற்குரிய அண்ணன் KS அழகிரி அவர்கள். அவர் குறித்த தகுதியுரை: கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையம் கிராமத்தில் திரு வை சம்பந்தம், திருமதி சா கமலம் ஆகியோருக்கு 22/10/1952 பிறந்தார் திரு KS அழகிரி அவர்கள். இவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை ஆங்கில இலக்கியம் படித்தார். கல்லூரி மாணவ பருவத்திலேயே அரசியல் ஈடுபாடு கொண்டார். 1969 இந்திரா காந்தி அம்மையாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து அரசியல் பணிகளை மேற்கொண்டார். 1986 உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்ற இவர் ஒன்றிய குழு உறுப்பினராக வெற்றி பெற்று 1986 முதல் 1991 வரை ஒன்றிய பெருந்தலைவராக பணியாற்றினார். அப்போது மகளிர் கூட்டுறவு சங்கம் அமைத்து தையல் இயந்திரங்கள் மூலம் சுய தொழிலுக்கும் வாழ்வாதாரங்களுக்கும் வழி செய்தார். மறைந்த மக்கள் தலைவர் GK மோப்பனார் அவர்களின் நம்பிக்கையை பெற்றதன் மூலம் 1991 சட்டப்பேரவை தேர்தலில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்று 1991 முதல் 2001 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பாக பேரவையில் செயலாற்றினார். சட்டமன்றத்தில் இவர் ஆற்றிய பணிகள் பாராட்டுக்குரியவையாகும். சட்டமன்றத்தில் பல்வேறு துறை சார்ந்த விவாதங்களில் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கென வலுவாக குரல் எழுப்பினார். ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் பணி ஆற்றிய திரு KS அழகிரி அவர்கள் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்று கடலூர் தொகுதியின் மக்களவை உறுப்பினராக வெற்றி பெற்றார். 2009 முதல் 2014 வரை மக்களவையிலும் இவரது குரல் விவசாயிகள் உள்ளிட்ட உழைக்கும் ஏழை எளியோருக்காகவே ஓங்கி ஒலித்தது. இக்காலகட்டத்தில் கடலூர் மாவட்டம்
புயல், மழை, வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதனால் மத்திய அரசிடம் வாதாடி கடலூர் மாவட்டத்திற்கென கூடுதலான நிதியை பெற்று நிவாரண நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டு பொதுமக்களின் பாராட்டை பெற்றார். இவர் மிகச்சிறந்த பேச்சாளர், வாதம் புரிவதில் வல்லவர், எத்தகைய கேள்விகளுக்கும் தர்க்க ரீதியிலே விடையளிக்கும் ஆற்றல் உடையவர், கண்ணியமான அரசியலுக்கு சொந்தக்காரர், சாதி மத சார்பற்ற அணுகுமுறைகளை கொண்டவர், சமூக நீதி கொள்கையில் உறுதி மிக்கவர். இத்தகைய சிறப்புகளுக்குரிய இவருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் கடந்த 2019 பிப்ரவரி 2 அன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற இவர் கட்சியின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்திட தீவிரமாக செயலாற்றி வருகிறார். தமிழகத்தில் ஏழை எளிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், சாதிய மதவாத சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் வேரூன்ற விடாமல் தடுக்கவும் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து பாடாற்றி வரும் திரு KS அழகிரி அவர்களை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2020ஆம் ஆண்டுக்கான காமராஜர் கதிர் விருதினை வழங்கி சிறப்பித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து அம்பேத்கர் சுடர் விருது. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர இயலவில்லை. அவர் சார்பாக அவருடைய ஜிலக்கரி ஸ்ரீனிவாசன் வருகை தந்திருக்கிறார். அவருக்கான தகுதியுரை அம்பேத்கர் சுடர் புரொஃபசர் டாக்டர் காஞ்ச ஐலையா ஷெஃபர்ட். Professor Dr. Kancha Ilaya Shepherd was born in Papayapet, a small village in Warangal district, Telangana, on 5th October 1952. His mother, Kancha Kattamma, who was his main inspiration, died in 1967. In 1972, while he was doing his graduation, his father, Kancha Komuraya, who was a shepherd, died. Professor Ilaya is a bachelor and lives in Hyderabad. He is a well-known radical thinker, fighter and writer. He has been working for the liberation of Dalits, OBCs and Adivasis for the last 45 years. Right from his student days, he has been involved in the human rights struggle of Dalits and marginalized people. He was the first scholar to do his PhD on Gautam Buddha's political philosophy. He then worked with the Dalit movements and wrote many books and articles. He was the first OBC writer to write a regular column in popular English dailies on Dalit OBC ideology and issues. The concepts of Dalitism and Brahminism were first used by him in national English newspapers. He has been involved in social activism and writing in English and Telugu. He has written extensively on Dr. Ambedkar and Mahatma Jyotirao Phule. He is currently focusing on Dalit food culture and nationalism. He also writes in many web journals apart from newspapers. He took caste and untouchability issues to the 2001 UN Conference Against Racism in Durban, and he also deposed before the US House Committee on Indian Untouchability and Human Rights. His PhD thesis, later published as God as Political Philosopher, Buddha's Challenge to Brahminism, reframed the discourse on ancient Indian political thought. His Teen Murti Fellowship Project book, The Weapon of the Other, Dalit Bahujan Nationalist Thought and Ideology, repositioned the debate on caste and nationalism. His novel Untouchable God unraveled the culture of caste in fiction. His well-known books Why I Am Not a Hindu, Post-Hindu India and Buffalo Nationalism have played a critical role in shaping OBC and Dalit discourse. His latest book is From a Shepherd Boy
to an intellectual, my memoirs. We are pleased to confer our Ambedkar Sudar Award to one of India's foremost political philosophers, Professor Dr. Kancha Ilaya Shepherd, for his great contribution to the empowerment of the marginalized sections to fulfill the aspirations of Dr. B.R. Ambedkar. ஆறு சான்றோருக்கும் நாம் இந்த விருதினை வழங்க இருக்கிறோம். அவர்களின் தகுதியுரையை உங்கள் முன்னால் நான் வாசித்து முடித்திருக்கிறேன். இப்போது அந்த பாராட்டு சான்று பட்டயத்தை வழங்கி சிறப்பிக்கிறோம். மரியாதைக்குரிய ஆளுமை இந்திய ஆட்சி பணி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கிட ஆடை போர்த்தி கேடயம் தந்து, அதாவது அந்த பட்டயத்தை தந்து ரூபாய் 50,000 பொற்கிழியையும் தந்து நம்முடைய தமிழரின் மரபு சார்ந்து அதை சிறப்பித்திட உலக தமிழர்களின் குரலாய், ஒடுக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிற எழுச்சி தமிழரை அன்போடு அழைக்கிறோம். செம்மொழி ஞாயிறு விருது பெறுகிறவர் மரியாதைக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன். விடுதலை சிறுத்தைகள் இந்த விருதினை வழங்கி பெருமை கொள்கிறோம். உங்களது பரத்த கரவொலி, இடைவெளியே இல்லாமல் வரலாற்றின் திசை வழியை நகர்த்தி கொண்டிருக்கிற இந்த பரத்த கரவொலி உலகத்தின் எந்த இசையை விடவும் கூட இது சிறப்பானது. அடுத்ததாக காயிதே மில்லத் பிறை விருதினை மரியாதைக்குரிய அமரர் TM உமர் பாரூக் அவர்களின் சார்பாக நீல புலிகள் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் TM புரட்சிமணி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். காயிதே மில்லத் பிறை விருது வழங்கப்படுகிறது. எழுச்சி தமிழர் அன்பிற்கினிய இளவல் புரட்சிமணி அவர்களுக்கு பசுமை வண்ணத்திலான ஆடையை பொருத்தி பட்டயத்தை வழங்கி தகுதி உரை பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டயம் தங்க தகடுகளை போல மின்னிக் கொண்டிருக்கிறது. 50,000 பொற்கிழியை வழங்கி உங்கள் கரவொலியோடு அதை சிறப்பிக்கிறார். அதை தொடர்ந்து இறுதியா எல்லாரையும் பிறகு எடுத்துக்கலான. அதை தொடர்ந்து அயோத்திதாசர் ஆதவன் விருதினை மரியாதைக்குரிய அமரர் வைபா அவர்கள் பெறுகிறார். மறைந்த நம்முடைய தலைவரின் சார்பாக அவர்தம் வாழ்வினை நம்முடைய அன்பிற்கினிய அக்கா பவானி அவர்கள் அந்த விருதை பெறுகிறார். மென்னும் தங்க நிற பின்னணியில் வானத்து நீளத்தை பொறித்த அந்த அற்புதமான ஆடை பட்டயத்தை வழங்கி, ஆடையை பொறுத்துங்க சகோதரி, அம்மா மேல ஆடையை பொறுத்துங்க, ஆடையை பொறுத்துங்க, நல்ல ஆடையை பொறுத்துங்க. ஐயா அவருடைய தொண்டுகளுக்கு 40 ஆண்டு கால பணிகளுக்கு எங்களுக்கெல்லாம் அம்பேத்கர் என்கிற சொல்லை அறிமுகப்படுத்திய அந்த தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகள் தருகிற அங்கீகாரம். இதை பெறுவதன் மூலமாக நீங்கள் எங்களை அங்கீகரித்திருக்கிறீர்கள். இதுதான் எழுச்சி தமிழர் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற வாழ்க்கை தத்துவம், வரலாற்று தத்துவம். அதை தொடர்ந்து வழக்கமாக நம்ம அண்ணன் கூப்பிட்டா எதிர்முனையில் இருக்கிறவங்க என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அண்ணங்கிற அந்த ஒற்றை சொல்லுக்கு பதிலாக அண்ணன்னு ஒரு சின்ன இழுவை இருக்கும். அதுதான் அண்ணன் KS அழகருடைய இழுவை. அந்த இழுவைக்குள்ளார அன்பு, பாசம், கருணை எல்லாம் பங்கியிருக்கிறோம். காமராசர் கதிர் விருதினை எங்கள் நெஞ்சம் நிறைந்த தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் KS அழகிரி அவர்கள் பெறுகிறார். விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே, தமிழ் உலகத்தின் சார்பிலே, காமராசரை நேசிக்கிற லட்சோப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களின் சார்பிலே
எழுச்சி தமிழர் அண்ணன் KS அழகிரி அவர்களுக்கு ஆடை போர்த்தி பட்டயத்தினை கொடுத்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பான கட்சியாக இருந்தாலும் இந்த பட்டயத்தோடு சேர்ந்து 50,000 பொற்கிழியையும் வழங்கி அண்ணனை சிறப்பிக்கிறார். உங்களது இடைவிடாத கரவொலி இந்த நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் இது. ஏதோ கரவொலி நான் மருந்து சொல்றதில்லை, இது வரலாற்றில் எப்பொழுதுமே காண முடியாத ஒரு தருணம். இந்த விருதுகள் வழங்கும் விழா ஒரு புதிய மொழி, ஒரு புதிய கருத்து, பெறுகிறவர் வாங்குகிறவர் அப்படிங்கிற வேறுபாடுகள் எல்லாம் உடைச்சு பெறுகிறவர் வாங்குகிறவர் எல்லாம் இல்லை, நாங்களும் கொடுக்கிறோம் நீங்களும் கொடுக்குறீங்க அப்படின்னு அதை சமப்படுத்திய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதை காலந்தோறும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை தொடர்ந்து அடுத்ததாக அருணன் பேர்லேயே அடுத்த தலைமுறைக்கெல்லாம் ஒருவேளை அருணன் விருதுன்னு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் அவர். அருமை தோழர் பேராசிரியர் விட அருமை தோழர் பேராசிரியர் அருணன் அவர்கள் எழுச்சி தமிழரின் திருக்கரங்களால் எளிய மக்களின் சார்பாக எழுச்சி தமிழர் அவர்கள் பெரியார் ஒளி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார். அருணன் அவர்கள் சிரிச்சா எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஊடக நிகழ்ச்சிகள்ல எதிரில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அதோட முடிஞ்சுட்டாரு அர்த்தம். கொஞ்சம் சிரிக்காம சீரியஸா இருந்தாருனாக்கா ஏதோ விவரமா ஒரு பேசியிருக்கிறார் அர்த்தம். இவர் கொஞ்சம் லேசா சிரிப்பார், அப்ப நமக்கு தெரிஞ்சிடும் சரி சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. மரியாதைக்குரிய தோழர் பேராசிரியர் எங்கள் அன்பு அண்ணன் அருணன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கரவொலியோடு இந்த அங்கீகாரத்தை வழங்குகிறார்கள். நிறைவாய் பேராசிரியர் எழுத்தாளர் சமூக செயல்பாட்டாளர் காஞ்சா ஐலையா அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்குகிறார். அவர் நேரில் வர இயலாத காரணத்தினாலே அவர் சார்பாக திராவிட பகுஜன் சமாஜ் என்கிற அமைப்பின் தலைவர் எழுத்தாளர் திலகார ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த விருதினை பெற்றுக் கொள்கிறார். சனாதன சக்திகள் காஞ்சா ஐலையாவுக்கும் அவருடைய தலைக்கும் விலை வைத்தார்கள். அவங்க தலைக்கு நீ விலை வைக்கிற, அவங்களுடைய அறிவு எப்படிப்பட்டது என்பதை நான் உலகிற்கு எடுத்து சொல்கிறேன் என்று எழுச்சி தமிழர் இந்த விருதினை வழங்குகிறார். சனாதன பாசி சக்திகளினுடைய கொலை பட்டியல்ல காஞ்சா ஐலையா, விடுதலை சிறுத்தைகளுடைய விருதுகளின் பட்டியலில் காஞ்சா ஐலையா. இதுதான் எதிர் பண்பாடு, இதுதான் நம்முடைய மாற்று உரையாடல். விருதுகள் பெற்ற அனைவரும் எழுச்சி தமிழரோடு பட்டயத்தை கையில் ஏந்திய வகையிலே ஒரு படத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். வலுவான கரவு, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சனாதன சக்திகளுக்கு இந்த கரவை கேட்கணும், தில்லிக்கு கேட்கணும். தமிழ்நாடு இந்தியாவுக்கு வழிகாட்டிட்டு இருக்கு கருத்தியல் தளத்தில். எழுச்சி தமிழரின் தலைமையில் இதோ நாங்கள் எழுந்து வருகிறோம். 6 பேருக்கான விருது, இந்த ஒவ்வொரு விருதும் ஒரு 1000. சனாதன பாசிச சக்திகளுக்கு எதிரான பேராயுதம்.